நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நம்மளை ஒரே மாதிரி இம்பேக்ட் பண்ணுறது இல்லைங்க. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. நமக்கு நேரம் இருந்தால் நின்று என்ன ஏதுன்னு பார்ப்போம், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைனா அவசரமாக இருந்துச்சுன்னா போயிடுவோம் இல்லைங்களா. அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிப்போம். அச்சச்சோ பாவோன்னு ஃபீல் பண்ணுவோம், என்னடா ஏதான்னு நினைப்போம். அப்புறம் போனதும் நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டனா ஷேர் பண்ணுவோம். அப்புறம் அது நியூஸில் வந்தால் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே பேசிவிட்டு அப்படியே விட்டுடுவோம் இல்லையா. இதுதான் நம்ம செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம ரொட்டீன் வேலையை பார்ப்போம். நம்ம சாப்பிட்றது, நம்ம வேலைக்கு போகிறது, இல்லை ஃபங்க்ஷன் போகிறது, கோவிலுக்கு போகிறது, ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் இல்லைங்களா. இதுவே அந்த இடத்துல அந்த ஆக்சிடெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்ட்டு யாராச்சும் இருந்தால், என்னோடய ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா நம்மளால் அப்படி இயல்பாக இருக்க முடியுமா? முடியாது. சில நேரம் அது நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொட்டீனை பிரேக் பண்ணி நம்மளே ஒரு வழி ஆக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது மாறிடும் இல்லையா. ஏன் இப்படி அப்படின்னா, மற்றவங்களுக்கு நடக்கிறப்ப அதை நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். என்னோடது, என் ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்போ அதை நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். எங்கே நான் அப்படின்ற விஷயம் அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துல தாங்க அது நம்ம ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. அந்த மெமரியை நீங்கள் திரும்ப 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 மைண்டில் நினச்சி ரீப்ளே பண்ணி பார்க்குறப்போ, அந்த இழப்பையோ பிரச்சனையோ திரும்ப திரும்ப நீங்கள் மனசில் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு லூப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களால் அந்த துயரத்துலேருந்து மீள முடியாத மாதிரி நம்ம ஆகிடுவோம். நம்ம லைஃப் ஒரு படி கீழே இறங்கிடும். அதுக்கு இந்த ஹோப்போனோ ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அந்த நான் என்ற அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த தொந்தரவுகளுக்கு நீங்கள் அது கொடுக்குற அந்த மெமரி நீங்கள் கொடுக்குற மீனிங்கை ஒன்றும் இல்லை, நினச்சி பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்கணும். உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஹோப்போனோ ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள்.